ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் நற்றாய கூறல் என்ற தலைப்பில் 5வது பாடலில், அடுத்து நான் உன்னை கலந்து அனுபவிக்க ஆசைமேற் புகியது என்றால் ஆன்மா, தடித்திட முடியாது இனி சிறிப்பொழுதும் தலைவனே தாழ்த்திடல் என்றால் ஆன்மா, தொகுத்து உலகு உயிர்கள் தொடுத்து உலகு உள்ளார் தூற்றல் வாயால் சொல்ல முடியாது எனக்கு என்றால் மனம், மடுத்த வெந்துயர் தீர்த்து எடுத்து அருள் என்றால் ஆன்மா, வரத்தினால் நான் பெற்ற மகளே பேராற்றல். வரத்தினால் நான் பெற்ற மகளே பரமாகாசம் அனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி. அவர் பேரறிவு பெருஞ்சோதி, எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அல்லாதவர். ஆனால் அவரை எல்லா உயிரிலும் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி உயிருள் யாம் எம்முள் உயிராக சிதாகாசம் என்னும் புரோமத்தியில் சிறிய ஒளியாக சிற்றறிவாக இந்த ஆன்மாவுள் அவர் இருந்தும் அவர் இருப்பதை அறியாது விருப்பு காரணமாக ஆன்மா இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் மறந்ததால் தன் உள்ள ஆன்ம அறிவை அறியாது இருளில் சிக்கி தவிக்கிறது. இந்த ஆன்ம அறிவை அறிந்து கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி உலகியலாரை கரையேற்ற வந்த கலங்கரை விளக்கம்தான் நம் ஐயா. நம் ஐயா பெற்ற வரம் பேரின்ப சித்து பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வு. அதை நாமும் பெறலாம் என சத்தியம் செய்து கூறுகிறார் நம் பெருமான். காலம் தாழ்த்தாது உபதேசமாக இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் உள்ளபோது அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபத்தை அடைய வேண்டும். அந்த ஆன்மலாபம் பெற அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என கூறி அறமீறாது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை தன் தரத்துக்கு தக்கவாறு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கியாவது அல்லது கூவும் காக்கைக்கு கொஞ்சம் அன்னம் தினசரி தடைபடாது காலமுள்ள வரை கொள்கையாக கொண்டு கடைசி வரை கடைபிடிக்க உனக்கு ஆற்றல் கூடி உலகறிவு கடந்து மனக்குறை நீங்கி நின்றால் அருள் அறிவு வாய்க்கும். இப்போ கடவுளை உன்னுள் கடந்து ஆன்ம அறிவை கொண்டு அறிந்து உன்னை பார், உன்னுள் என்னை பார் என்கின்றார். மடுத்த வெந்துயர் தீர்த்து எடுத்து அருள் என்றால் என்னுடன் நீ கலக்கும் காதல் துன்பம் தீர்த்து எடுத்து அருள் என மனம் கூறினார். ஆன்மா பிரதிபலிப்பு மனம், ஆன்ம அறிவு செயல்படணும். அப்போ எடுத்த அருள் என்றால் சும்மா கொடுப்பாரா? மனம் எண்ணுவது செயலாக்கணும். இப்போ அருள் என்பது கடவுள் தெய்வு, விவகாரண்யம் என்பது சீவர்கள் தெய்வு. சிறிய தெய்வு கொண்டு பெரிய தெய்வை மனதின் செயல்பாடால் பெற்றால் உனக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் இணைக்க அருளொறிவு பெற்று நிற்கும்போது இறைவனின் அருளொளி கலக்கணும். அப்படி கலந்தால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம். அதனை பெற்றவர் நம் ஐயா. தொடுத்து உலகு உள்ளார் தூற்றுதல் வாயால் சொல்ல முடியாது. முதல்ல இவர் வெறுப்பு அற்ற நிலையில்
உறைமனம் கடந்து சார் உலக வாதனை தீர்ந்து ஈன உலகத்து இடநீங்கின்றபடியால் நம் ஐயாவை யார் என்ன சொன்னாலும் ஐயோ பாவம் அறியாமையில் உளர்கிறார்களே என அவர்களுக்காக விண்ணப்பம் செய்தாரே தவிர வெறுத்தாரில்லை நம் ஐயா. சான்றாக எல்லா உயிரும் இன்பம் அடைதற் பொருட்டு சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியன் உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன். தயவினோடு கேட்பேன். என் மார்க்கத்துள் எனை நுமக்குள் ஒருவெனன கொள்வேன். எல்லாம் செய்யவல்ல நமது இறைவனையே தொழுவேன். புன்மார்க்கத்தவர் போல வேறு சில புகன்றே புந்தி மயக்கடையாது. பூரணமே சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே. தன்னானை என்னானை சார்ந்த அறிமின் ஈண்டே எனவும் சமரச சன்மார்க்க மேவுக என்று உரைக்கின்றேன் மேதினியேர். எனைத்தான் வைதாலும் வைதிடுவேன். வாழ்த்தென கொண்டிடுவேன். மனம் கோணேன். மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். பொய்தான் ஒரு சிறிதனும் புகழேன். சத்தியம் ஒல்கின்றேன். நீ விரலாம் புனிதமுறும் முருட்டே என்றால் இந்த உலக உயிர்கள்பால் நம் ஐயா கொண்ட உயிரிறக்க உச்சநிலை நின்று எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் கண்டு கலந்து கனிந்து நமக்கு கூறுகிறார். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. இது கடவுள் காட்டிய பாதை. இது கடவுளை அடையும் பாதை என கூறி ஜீவதயவு புரிந்து ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் செய்து அந்த ஆற்றல் இறை அக அனுபவமாகும். இந்த அனுபவம் ஆன்ம அறிவுடன் கூடி ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை அறிய வேண்டும் என்றால் எவ்வளவு அறியாமையில் இருந்தால் உலகத்தில் உள்ளவர்கள் அடுக்கடுக்காக என்னை பற்றி தூற்றியது என் வாயால் சொல்ல முடியாது என ஐயா கூறுகிறார் என்றால் எவ்வளவு கேவலமான நிலையில் அறியாமையின் உச்சத்தில் அறிவே இல்லாதவர்களாக இருந்திருப்பார்கள் என நாம் உணர முடிகிறது. இவர் மனம் எவ்வளவு வருந்திருக்கும். ஐயா உடனிருந்து உண்மை அறியாத வெட்டி ஆசாமிகள் வீண் காலம்தான் கழித்துள்ளார்கள் என்பது தெளிவாகிறது. அடுத்து நான் உன்னை கலந்து அனுபவிக்க ஆன்மாவாகிய பெண் அருளறிவு பெற்று ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்களால் தயவும் கொண்டு செயல்பட ஆன்மாவாகிய பெண் கடவுளாகிய ஆணை கலந்து இறை அனுபவம் பெற விருப்பம் மேற்பொங்கி எழுகின்றது என்கின்றது ஆன்மாவாகிய பெண். ஜீவதேவால் பூரண அருளை பெற்று விட்டதால் இனி தடுக்க முடியாது. இனி கொஞ்ச நேரம் கூட காலம் தாமதம் செய்யாது. கடவுளே கடவுள் என ஆணாகிய இறைவனை பெண்ணாகிய ஆன்மா கேட்பதாக இப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் ஐயா. ஆக இதிலிருந்து நாமும் நம் வேலை என்ன, பெருமான் நமக்கு இட்ட வேலை என்ன, ஜீவகாருண்யம், அதை கொண்டு நாம் ஆன்மலாபம் பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வுடன் இதை சிந்தித்து செயல்பட்டாலே நாம் மேலான நிலைக்கு வருவோம் என உணர்த்துகிறார் ராமலிங்காவயம். திருச்சிற்றம்பலம்.